எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் சூப்பரான ஒரு சேமியா பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வைக்கிறேன். இது 2 டைப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு டைரெக்டாக பாயசத்துக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இது தனியாக வேக வச்சுட்டு பாயசத்துக்குள்ளே சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். அதங்க நல்லா ஊறட்டும். பாருங்கள், சேமியா க்ரஷ் பண்ணி 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. ரொம்ப அதிகமாக வேண்டாம், இது மட்டும் போதும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இது சீக்கிரம் வெந்துடும். இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. கப்போட அளவு 240 ml கப்பு தான். இனிப்பு இது கரெக்டாக இருக்குது. அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்திக்கோங்க. பால் 1.5 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கு. பேக்கெட் பால் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அதனால் ஒரு டைம் இது கொதிக்க வச்சுட்டு எடுத்துருக்கு. சில டைம் பேக்கெட் பால் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் முதல்ல ஒரு டைம் கொதிக்க வச்சு எடுத்துருக்கு. அதே மாதிரி பாயசத்துக்கு எடுக்கிற பால் சுத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. பியூராக இருக்கிற பாலாக இருக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு நெய், கொஞ்சம் கேஷ்யூ நட், ரெய்சின்ஸ், ஏலக்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ பாயசம் செஞ்சுக்கலாம். ஒரு குழிவான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் ஊற்றிடலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக. நீங்கள் நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலும் போதும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முதல்ல கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணிடலாம். கேஷ்யூ நட் கொஞ்சம் ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும் போது ரெய்சின்ஸ், திராட்சை அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி பாயசத்துக்குள்ளே ஊற்றினாலும் பரவாயில்ல. நான் அந்த நெய் அப்படியே யூஸ் பண்ணுறது தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கு. சூடாக இருக்கிற நெய்க்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்ச சேமியா வெர்மிசெல்லி அதுவும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மிதமான சூடில் வறுத்துக்கோங்க. அப்போ எல்லா வெர்மிசெல்லியும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி லைட்டாக நல்ல ப்ரௌன் கலராக வந்துடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே பால் ஊற்றிடலாம். பால் நான் ஃபுல்லாக ஊற்றலை, கொஞ்சம் பால் நான் மிச்சம் வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 லிட்டர் பால் தான் ஊற்றிருக்கு. 1/2 லிட்டர் பால் மிச்சம் வச்சுருக்கு. கூடவே ஊற வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி அதுவும் போட்டுடலாம். இது நல்லா சோக்காகி சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த வெர்மிசெல்லி வேகிறதுக்குள்ளே இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். நீங்கள் பச்சையாக போட்டுருச்சு அப்படின்னு வேகாமல் இருக்கும். அதனால தனியாக வேக வச்சு ஊற்றிடலாம். இல்லை இருந்தால் நல்லா ஊற வச்சும் இதுக்குள்ளே வேகிறதுக்கு போட்டுடலாம். சர்க்கரையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆகியிருக்கிற அந்த வெர்மிசெல்லிக்குள்ளே பால் ஊற்றினதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணணும். இல்லை இருந்தால் அது கட்டியாகி போயிடும், அங்கே இங்கே ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கீழே கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால மிதமான சூடில் இதுக்குள்ளே நம்ம போட்ட ஜவ்வரிசியும் அந்த வெர்மிசெல்லியும் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மிச்சம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாலும் ஊற்றிடலாம். வேகாமல் நம்ம இது ஆஃப் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம பாயசம் ஆறினதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாக போயிடும். மிச்சம் இருக்கிற பால் ஊற்றி நல்லா ஒரு டைம் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், நல்லா பவுடர் பண்ணி வச்ச ஏலக்காய் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எங்கிட்ட இருக்கிற ஏலக்காய் அந்த அளவுக்கு பவுடர் ஆகலை, ஜஸ்ட்டு க்ரஷ் ஆகி மட்டும்தான் இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொடுத்துருக்கு. இப்போ இந்த 1/2 கப் அளவுக்கு வெர்மிசெல்லியும் அந்த 1.5 லிட்டர் பாலும் சேர்த்து நம்ம சூப்பரான பாயசம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கு. நம்ம வறுத்தெடுத்து வச்ச கேஷ்யூ நட்டும் ரெய்சின்ஸும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது இது நல்ல சூடாக இருக்குது. ஆறினதுக்கப்புறம் கரெக்டான அளவுக்கு திக்காக இருக்கும். சேமியா பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பாயசம் தான். ஆனால் இது கரெக்டான அளவுக்கு செய்யாமல் ஆறினதுக்கப்புறம் கட்டியாகி போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அது நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஒரு குவான்டிட்டி 8 பேருக்கு தாராளமாக குடிச்சிக்கலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.